குருவே சரணம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. பரம்பொருள் சீடனில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவ சக்தி தத்துவம். இந்த தத்துவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முழுமையாக பேச போகிறோம். முழுமையாக சொல்கிறத விட இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி தெளிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Better think truth. What is the life? அது என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயம்தான். சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயந்தான், எல்லாருமே பேசக்கூடிய விஷயந்தான், நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச விஷயந்தான், யாருக்குமே தெரியாமலாம் இருக்காது. பட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைக்காக மட்டுமே இருந்துட்டு இருக்க பாதிச்சதுனா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருடைய இடத்துலையும், எல்லாருடைய வீட்லையும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பல விதமான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்க காரணமே அதுதான். ஸோ இந்த புரிதல் என்னைக்கு மக்கள் மத்தியில் அதிகமாக இந்த சிவ சக்தி, சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை அப்படிங்கிற ஒரு இந்த தத்துவத்தை என்னைக்கு நம்ம ஏற்று நடக்கிறோமோ அன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு புரிதல் இருக்கும், நல்ல குடும்பம் இருக்கும், நல்ல சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, நல்ல அப்பா அம்மா இருப்பாங்க, நல்ல பிள்ளைங்கள் இருப்பாங்க. ஸோ இந்த பூமியே பார்த்தீங்கன்னா ஒரு சொர்க்கபுரியாக இருக்கும். நீங்கள் என்னமோ சொர்க்கம்னா ஏதோ நம்ம இறந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு சொர்க்கம் நரகம் இருக்குது அங்கே போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருங்க. உண்மையிலேயே சொர்க்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த சிவசக்தி, அந்த தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம செயல்படக்கூடிய அந்த விதத்தில் தான் இந்த உண்மையான வாழ்க்கையின் ரகசியமே அடங்கியிருக்கு. சக்தி இல்லையே சிவமில்லை, சிவமில்லையே சக்தி இல்லை. இது நம்ம படத்தில் என்னதான் ஒரு டயலாகாக கேட்டிருந்தாலும் நினைச்சு பாருங்க எத்தனை பேர் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஒரு புரிதலுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஆணும் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு பெண்ணுன்னு ஒரு எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்லேயும் ஆணும் பொண்ணும் கலந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தைங்க குழந்தைங்க பேர பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதல்ல கூட்டு குடும்பமாக வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது முதல்ல எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் தவிர்த்து எல்லாருமே ஒரு சின்ன பிரச்சனைனா கூட தனியாக போயிடணும், நம்ம தனியாக போயிடலாம், எதுக்கு இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும், எதுக்கு இவங்க நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணால் ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்காங்க, நம்மளை குத்த சொல்லிகிட்டே இருக்காங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எதுக்கு நம்ம இங்கே இவங்க கூட சேர்ந்து வாங்கணும், தனியாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வளர்ந்துட்டு இருக்கே தவிர, எதற்கு இந்த விஷயங்கள்லாம் வருது, எதனால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம இந்த சிவசக்தி இந்த தத்துவத்தில் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு பெண் குழந்தைனே எடுத்துக்கோங்க. இப்போது எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்க, நிஜமாகவே எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஸோ நான் எப்படி இந்த பெண் குழந்தைய நான் பார்க்குறேன்னா, அந்த குழந்தை எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்குமே எனக்கு தெரியாது எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்க போகுது அப்படின்னு நல்லா கவனிக்கணும். முக்கியமான விஷயம், சும்மா பேசுகிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வேறு ஒரு டைமென்ஷன் இருக்கும். நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும், நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கலாம், சின்ன குழந்தையாக இருக்கலாம், அதாவது ஒரு யங்ஸ்டராக இருக்கலாம், இல்லை இனிமேல் தான் திருமணம் பண்ண போகிறீங்க அப்படி இருக்கலாம், திருமணம் ஆகிருக்கலாம், உங்களுக்கும் பெண் குழந்தைகள் பிறந்திருக்கலாம், நீங்கள் ஒருத்தருக்கு மாமியாராக இருக்கலாம், ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், என்ன விதமாக வேணால் இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையே மாறும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, உண்மையிலே இருக்குது. நான் எப்படி அந்த பெண் குழந்தையை பார்ப்பேன் அப்படின்னா, இது இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக முதல்ல பார்ப்பேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, சமுதாய சட்டத்திட்டத்துக்குள்ளேயே எல்லாமே வாழ்க்கை வாழணும். ஒரு பொண்ணாக இருந்தால் சமுதாய சட்டத்திட்டத்தை வரைக்கும் அந்த பிறந்ததுலேருந்து அவள் சாகிற வரைக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஏன் அப்படியே சமுதாய சட்டத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, யாராச்சும் நம்மளை ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா, என்ன நீ குழந்தை வளர்க்குற, என்ன குழந்தை வளர்க்குற, எப்படி குழந்தைய வளர்த்துருக்காங்க பாரு, ஒரு ஸ்டேஜில் என்ன குழந்தை வளர்த்துருக்கீங்க அப்படின்னு வரும், ஒரு ஸ்டேஜில் எப்படி குழந்தைங்க வளர்த்துருக்காங்க பாரு, ஒரு ஸ்டேஜில் எப்படி வளர்த்துருக்காங்க பாரு, இவ எப்படி இருக்காலும் இதே போல தானே இவ பொண்ணு இருப்பா அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் விட்டு போகிற விஷயமா இருக்காது. அந்த பொண்ணு வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் அந்த எண்ணங்கள் போகும். ஸோ ஒரு பொண்ணை எனக்கு குழந்தையாக பார்க்குறேன், ஒரு குழந்தையாக பார்க்குறோம்னா நம்ம எப்படி பார்க்கணும்,
அந்த குழந்தை சின்ன வயசு, என்ன வயசோ அந்த வயசை தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். அந்த வயசுக்கு உண்டான பண்பு என்ன குணம் இருக்கோ, என்ன வந்து விளையாட்டுத்தனம் இருக்கோ, எந்த விதமான விஷயமெல்லாம் அவங்க ஏற்றுப்பாங்க, எந்த விஷயத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, இப்படிங்கிற புரிதலில் எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகேங்களா? சின்ன குழந்தை. ஓகேங்களா? இப்போ அந்த பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சு. வயசுக்கு வந்த பிறகு ஒரு பெண் குழந்தை எப்படி வந்து பராமரிக்கணும், என்னென்ன விஷயங்களை அவளுக்கு சொல்லி கொடுக்கணும், வயசுக்கு வராததுக்கு முன்னாடியே அவளுக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லி கொடுக்கணும்னு எத்தனை பெற்றோர்கள் அதை வந்து என்ன நம்ம பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு பெண் பிறந்து வளர்ந்தான்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நிச்சயமாக வயசுக்கு வருவாள். அந்த ஒரு பெண் என்னைக்காச்சும் வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வயசுக்கு வர்றதுன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி எத்தனை பேர் நீங்கள் ஒரு புரிதலோட உங்கள் பிள்ளை வந்து வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினச்சி சொல்லி கொடுத்துருக்கீங்க? நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா நிறைய பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாய சட்டத்திட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கணும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம புள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறா, சொல்கிறபடி நடக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம பிள்ளை நிறைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல மனவேதனைகளுக்கு உண்டான விஷயம் கூட இருக்கலாம், நம்மகிட்ட சொல்ல முடியாமல் இருக்கலாம். நம்ம அப்பா அம்மாட்ட இதை போய் சொன்னால் அவங்க ஏதாவது திட்டுவாங்களோ, ஏதாச்சும் சொல்லுவாங்களோ, இது ஒரு தப்பான விஷயமோ அப்படிங்கிற புரிதலில் இருப்பாங்க, சொல்லாமலே இருப்பாங்க. இப்போது வாங்க அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வருதுன்னா இது வந்து ஜென்ரலாக பிறப்புலேருந்து இறப்புலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அந்த காலகட்டத்துக்குரிய வரக்கூடிய விஷயம் தானே. இதை நம்ம பேசணும்னா என்ன பேசணும்? அந்த பொண்ணு வயசுக்கு வர முன்னாடியே ஏன் பேசணும்னு சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணு வயசுக்கு வரும்போது சிரிச்சுட்டே அதை ஏற்றுக்கிறாளா, இல்லை சந்தோஷமாக இருக்கிறாளா, இல்லை வந்து இதை வந்து ஒரு அழுகையோட அதை வந்து ஏற்றுக்கிறாளா, இதை பார்த்து பயப்படுறாளா, இதை பார்த்து என்னென்ன விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த விஷயம் அந்த வயசுக்கு வரும்போது விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் அந்த பிள்ளைக்கு தோணும் அப்படிங்கிறத நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வயசுக்கு வருதுன்னா அந்த பொண்ணு என்ன நினைக்கும், அஜிஜோ என்னங்க ரத்தம் வருது அப்படின்னு நினச்சி அழுகும், பயப்படும். இந்த மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஒரு உடம்புக்கு வந்து இந்த மாதிரி தவறுதல் ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு மனசு வந்து பார்த்திங்கன்னா புரிதல் இல்லாமல் பக்குவம் இல்லாமல் படபடப்போடனா டிப்ரெஷனோட ஒரு பிபியோட தேவையில்லாத விஷயங்கள் மனநிலை சார்ந்து அது உடலுக்கும் வந்து வரும். இதை வந்து நம்ம முதல்லையே வந்து பெற்றோராக இருந்து நல்லதொரு பெற்றோராக இருந்து ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு பெண்ணுன்னு வந்து அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தோழியாக இருந்து சகோதரியாக இருந்து நம்ம பெற்றவங்க தாங்க அதை சொல்லணும். பெற்றவங்க சொல்லி கொடுக்கணும். இது ஒரு கெட்ட ரத்தம், இந்த வயசானால் இது இப்படி தான் வரும், இந்த வயசு வந்து ஸ்டார்ட் ஆகி இந்த வயசு வரைக்கும் வரும், இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து இதெல்லாம் வந்து பக்குவமாக பார்த்துக்கணும், இந்த மாதிரி கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கற்றுட்டு வந்தீங்களோ அதை வந்து நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க. அதை வந்து ஏன் ஒரு பொண்ணு வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லி கொடுக்கறது இல்லை? இது நீங்கள் வந்து சமுதாய சட்டத்திட்டத்தை பார்த்து பயந்து நீங்கள் சொல்லி கொடுக்காம விஷயங்களில் இது ஒரு விஷயம். ஒரு பொண்ணு அதெல்லாம் கடந்து வந்துடுறா, ஒரு வீட்டுக்கு வந்து இப்போ வந்து வாழ போகிறான். ஓகேங்களா? வாழ போகிறான்னா என்ன நினைக்கணும், சரி நம்ம பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்துட்டா, இவளுக்கு வந்து இன்னும் கல்யாண வயசுக்கு கல்யாணம் ஆகி போயாச்சுன்னா அவளுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். அவளுக்கு அது தெரியாது இல்லையா, ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம சொல்லி கொடுக்கணும். கல்யாணமானால் இந்த மாதிரி இருக்கும், கணவன்கிட்ட இப்படி நடக்கணும், உன்னுடைய அத்தைங்கிட்ட இப்படி நடக்கணும், உனக்கு குழந்தைங்க பிறந்தாங்கன்னா குழந்தைகள்கிட்ட இப்படி பார்த்துக்கணும், பாசமாக இருக்கணும், பரிவாக இருக்கணும். அந்த குடும்பத்தில் நீ யாராச்சும் உங்களை தேடி வந்தாங்கன்னா அந்த குடும்பத்தோட சுகதுக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீ கலந்துக்கணும், அந்த ஆஷாபாசங்களோட இருக்கணும். அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு குடும்பத்துக்கு எந்த விதமான ஒரு தவறுதலான விஷயமும் உன்னை சார்ந்து வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்கணும். இதை யார் எத்தனை பேர் சொல்லி கொடுக்குறீங்க? பொண்ணு பிறக்கிறா, வளர்றா, வயசுக்கு வர்றா, காலேஜுக்கு போகிறா, படிக்கிறா, வேலைக்கு போயிட்டா, சம்பாதிச்சிட்டா, இவ எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இவளுக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்ததோடு சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லி கொடுக்காம இருந்தால் அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? எனக்கு என்னமோ இது நல்லா இருக்குன்னு தோணலை.
எதனால் சொல்ல வரேன்னா, அதாவது வந்து வீட்டை விட்டு வெளியே படிக்கிறதுக்கு போகிறா, 4 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கா, இவளுக்கு இது புரிதல் இருக்கும், நான் இவளை பற்றி இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கோம், இதை நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்கணும், நம்ம ஏன் அவளுக்கு வந்து தேவையில்லாமல் பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், கற்றுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி விட்டுடுறோம். என்னதான் வந்து நம்ம சொல்லி கொடுத்து வர்றதை விட வந்து ஒரு அனுபவபூர்வமாக வந்து நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுத்தாலும், பெற்றோராக இருந்து நம்ம செய்யக்கூடிய கடமைகளில் இது வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும். இதை நம்ம செய்ய தவறிடுறோம். அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டில் வந்து பல பிரச்சனைகள் வருது. ஓகேங்களா? வர சிவசக்தி தத்துவம்னா பேசிட்டு நீங்கள் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே கலந்துருக்கு. ஆன்மீகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்தே கிடையாது. இது வந்து ஒரு மெய்யியல், எல்லா லைஃப்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். மக்கள் ஏன் இந்த புரிதலில் இல்லை, சில புரிதல்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இருந்தீங்கன்னா ஓகே, இல்லாட்டி ஏன் இல்லை, இதுதான் என்னோட கேள்வி. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போயிடுறா அந்த பொண்ணு, கல்யாணமாகி போன பிறகு அவங்க வீட்டில் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்காத அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால வீட்டில் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வருது. அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்கள் பொண்ணுகிட்ட இல்லை. எப்படி இருக்கும் அந்த பொண்ணோட வாழ்க்கை? இப்போ அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்போது எப்படி சமாளிக்கணும், எப்படி பக்குவமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லாட்டி நீங்கள் சொல்லி கொடுக்காம இருந்தால், இந்தந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்காம இருந்தால் அவளுக்கு அது எப்படி தெரியும்? அப்போது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் முதல்ல சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அவளுக்கு தெரியும், ஓ நம்ம அப்பா அம்மா இதைத்தான் நம்ம அன்றைக்கி சொல்லியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பழகி வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இது சக்தியோட சிவசக்தி தத்துவத்தில் இது ஒன்று. ஒரு புரிதலுக்கு அப்புறம் அந்த பொண்ணு குழந்தை பிறந்து அதற்கப்புறம் வளர்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் போய் இருந்து இப்படி இருக்காத அப்படின்னு பல விஷயங்களில் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்து இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் கூட இருந்து சமாளிப்பீங்க. என்னதான் நீங்கள் வந்து கூட இருந்து சமாளித்தாலும் அதை முன்னக்கூடிய ஒரு பாடமாக, ஒரு படிப்பனையாக நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் லைஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான புரிதல் இல்லாமல் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது வரக்கூடிய மன வேதனை, வலி, இது தேவையில்லாத வந்து பிரச்சனைகளை வந்து அவங்க மனசளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும், அவங்க குடும்பத்திலையும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை வந்து நீங்கள் முதல்லையே சொல்லி கொடுத்து இது நீங்கள் வளர்த்துருந்தீங்கன்னா, நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி சால்வ் பண்ணணும், அது வரும்போது எப்படி நம்ம வந்து அதை அனுசரித்து கொண்டு போகணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அந்த புரிதல் இல்லாமல், அந்த பக்குவம் இல்லாமல் தான் எங்கே பார்த்தாலும் தற்கொலை, வீட்டை விட்டு போனால தற்கொலை, தூக்கு போட்டு தற்கொலை, விபத்தில், கல்யாணமாகி குழந்தை பிறந்ததில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, வரதட்சணை கொடுமை, இப்படின்னு பல பிரச்சனைகளில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த புரிதல்லாம் வரணும்னா என்னதான் வந்து அனுபவ பாடம் வந்து நமக்கு வந்து வழிகாட்டுதலாக இருந்தாலும் பெற்றவங்களாக இருக்கக்கூடிய நம்ம கூட இருந்து நல்ல வழிகாட்டுதலில் சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளைகளை வளர்த்தோம்னா இது நிச்சயமாக ஒரு பொண்ணு பிறந்ததுலேருந்து அவள் இறக்குற வரைக்கும் அவளோட குடும்பத்தை எப்படி பார்க்கணுங்கிற தத்துவத்தை இது வந்து அவள் ஏற்று நடந்தான்னா அவளுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்லேருந்து அவள் மீண்டு வெளிவருவா அப்படிங்கிறது தான் சிவசக்தி தத்துவம். இதில் வந்து ஒரு பொண்ணு பிறந்தானா நல்லா படிக்கணும், ஸ்கூல் முடிக்கணும், காலேஜ் முடிக்கணும், கல்யாணம் பண்ணணும், ஒரு குழந்தைக்கு தாயாகணும், திரும்ப அந்த தாய்க்கு அவளை வந்து ஒரு பெண்ணாக பிறந்தான்னா அந்த பெண் குழந்தை எப்படி பார்க்கணுங்கிற பக்குவத்தை சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவள் பாட்டி ஆகணும். எல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள், குடும்பம், இந்த சாங்கிய விஷயங்கள், குடும்ப நலன், எல்லா விஷயத்தையும் கலந்து வரக்கூடியதான் இந்த சக்தி தத்துவம். எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். சொல்கிறாந்த இன்னும் விடிய கூட பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. இதில் ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த சக்தி தத்துவத்தை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னா, நம்ம பிறந்துட்டோம், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஜென்ரல் நாலேஜ் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது நீ ஒரு காலேஜுக்கு போகிற, ஒரு பிரின்சிபல்னால் அவங்கள்ட்ட இப்படி தான் வந்து பக்குவமாக நடந்துக்கணும், இவங்கள்ட்ட வந்து ஒரு மரியாதையாக வந்து கரெக்டாக நடந்துக்கணும், நல்ல படிப்பில் கவனம் செலுத்தணும், கூட யார் பழகுறாங்களோ அவங்கள்ட்ட நல்ல அன்பாக இருக்கணும், பண்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், உனக்கு தெரியாத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு தெரியாத அவங்ககிட்ட வந்து நீ கற்றுக்கணும், இப்படிங்கிற விதத்தில் சொல்லிக் கொடுக்கணும். இது போல் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா, இதை பாருமா, நீ இப்போ வந்து
ஒரு தனி பொண்ணு இல்லை, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு வீட்டுக்காரர் இருக்காரு, அத்தை இருக்காங்க, மாமனார் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பணிவிட நீ செய்யணும், அவங்களோட மனசு நோக்காமல் பார்த்துக்கணும், இப்படிங்கிற விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். இதற்கடுத்து உனக்கு குழந்தைன்னு பிறந்ததுன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் சொல்லி சொல்லாமல் இருக்கக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் அந்த குடும்பம் சார்ந்து அவங்க மனசில் எந்த ஒரு 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 பழி சொல்லுக்கோ இடி சொல்லுக்கோ ஆளாகாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ நல்ல விஷயத்த மட்டும் சொல்கிறேன், கேட்டு நடக்கணும், செய்யணும் அப்படிங்கிற பக்குவத்தை சொல்லி கொடுத்து, அந்த பக்குவம் இருந்ததுன்னா அந்த பக்குவமே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது வளரும் போது அவங்க குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதே நேரத்தில் வந்து ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் புரிதலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீ பொண்ணாக இருக்கும்போது நல்ல விஷயத்தில் இப்படி இருக்கணும், ஒரு மனைவியான பிறகு கணவன்கிட்ட இப்படி இருக்கணும், நீ கணவன்கிட்ட மட்டும் இல்லாமல் ஒரு மாமியார்னா மாமியாருக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்து அதை செஞ்சுட்டு இருந்தோம்னா அவங்களோடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து மனசுக்குள்ளே வைக்காமல் அது வெளிப்படையாக பேசணும். வீட்டுக்கார்ட்டையோ மாமனாட்டையோ இல்லை மாமியார்ட்டையோ வெளிப்படையாக சொல்லணும். அதன் மூலியமாக பல விஷயங்களை நீயும் தெரிஞ்சுக்கோ, இது உன்னோட வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தத்துவம் இது வந்து அவங்க புரிதல் இருந்து செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளே வராது. நீங்கள் சமுதாய சட்டத்திட்டத்தில் நீங்கள் இதை வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு மருமகனா இப்படி தான் இருக்கணும், மாமியாருக்கு அடங்கி தான் இருக்கணும், ஓகேங்களா, ஒரு கணவன்கிட்ட பொண்டாட்டினா அடங்கி தான் இருக்கணும், இதை வந்து பேசக்கூடாது, 4 பேர் மாதிரி இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது தப்பு, அவன் பார்த்தா என்ன செய்வான், இவன் பார்த்தா என்ன செய்வான், 4 பேர் நம்மளை இப்படி பேசுவாங்களே அப்படிங்கிற புரிதலில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நிம்மதியே இருக்காது, தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்கிற விஷயங்கள் ஏதாவது வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். இதே நேரத்தில் சிவ தத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணை குறிக்கிறது. ஒரு ஆணை குறிக்கும் போது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும். இப்போது நாங்களாம் 90s கிட்ஸ், நாங்கள் பிறந்து வந்த விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியுதா இல்லைன்னு சொல்லி தெரியல. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நாங்கள் வந்து பொண்ணுக்கிட்ட வந்து பேசவே மாட்டோம். ஏன்னா அது வந்து கூட பிறந்த அதாவது ஒரு முறைக்கு அக்கா தங்கச்சியாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து பேச மாட்டோம். இது 90s கிட்ஸாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து உண்டான விஷயந்தான். ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா பயப்படுவோம், வெக்கப்படுவோம், கூச்சப்படுவோம். பட் இன்றைக்குள்ள ஜென்ரேஷன் அப்படி இல்லை, எல்லாருமே ஃப்ராங்காக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ஓகே. பட் இதை நம்ம வந்து எப்படி பக்குவமாக எடுத்துக்கணும் அப்படின்னா, சிவ சக்தி அப்படிங்கிற தத்துவத்தில் சிவ தத்துவம் அப்படிங்கிறது என்னென்னா, சிவனாக இருக்கிற நீ சக்தியை புரிஞ்சுக்கணும், சக்தியாக இருக்கிற நீ சிவனை அனுசரித்து போகணும். சிவனும் சக்தியும் இல்லாமல் இந்த வாழ்க்கை இல்லை, இந்த பேரண்டம் இல்லை, இந்த உலகம் இல்லை, இந்த பூமியில் இல்லை, பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்கணும், கற்றுக்கணும். எப்படி கற்றுக்கணும்? அவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்களுடைய பெற்றோர்கள் எப்படி சொல்லி கொடுக்கணும். இந்த பாருடா, நீ ஒரு பையனா இந்த வயசு வரைக்கும் நீ வந்து விளையாண்டுட்டு இருக்க, செஞ்சுட்டு இருக்க, பொண்ணுங்களோடு சேர்ந்து பரவாயில்ல. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் போனேன்னா பெண்கள்கிட்ட பக்குவமாக நடந்துக்கணும், அதிகமாக அரட்டை அடிக்கக்கூடாது, தேவையில்லாமல் அவங்கள வம்பு பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, அவங்கள வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து வம்புழுக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் நல்ல வேலைக்கு நம்ம லைஃப்பில் வந்து எந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணலை, இருந்தாலும் சொல்கிறோம். இன்றைக்கெல்லாம் ஒரு சாதாரண விஷயத்துக்கு டீசிங், அந்த டீசிங், இந்த டீசிங்னு தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இருக்காங்கல்ல. இந்த புரிதலில் வந்து கரெக்டாக வரணும்னா சொல்லி ஆரம்பத்துலேருந்து நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு வந்தோம்னா நிச்சயமாக இந்த சிவ தத்துவம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை நல்லபடியாக மதித்து நடக்கணும். நீ வந்து என்ன தான் உன் கூட படிக்கிற பொண்ணாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு தான் அவகிட்ட வந்து பேச்சுவார்த்தை இருக்கணும், குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜை வந்து தாண்டக்கூடாது. படிப்புனா படிப்பில் கவனமாக இருக்கணும். நீ வந்து அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அவங்க உன்னோட வீட்டுக்கு வந்தாலும் சரி, இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. யார் வீட்டுக்கு வேணால் போகிறாங்க வராங்க, இது ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது, இப்படி தான் இருக்கணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம பயந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்து அந்த நமக்கு ஒரு இப்போ நல்லா எடுத்துக்குங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணு எல்லாமே கோஎட்ல வந்து படிக்கிறாங்கன்னா ஒரு பெண்ணை விட ஒரு ஆண் வந்து நல்லா படிக்கலாம், ஒரு ஆணை விட ஒரு பெண் வந்து நல்லா படிக்கலாம். இவங்களுக்கு வந்து மனசில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் பாடம் சார்ந்து மட்டும் சொல்கிறேன், பாடம் சார்ந்து ஒரு சந்தேகம்னா
டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணி இன்றைக்கெலாம் பேசிக்கிறாங்க. எங்களுடைய காலத்துலலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் கேட்டதே கிடையாது. ஸோ இது நல்ல புரிதலாக இருக்கணும். ஒரு பொண்ணுனா இவளை வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, இவ்வளோ கரெக்டாக தான் பார்க்கணும். அவள் ஒரு இடத்துலேருந்து இருக்கா, இன்றைக்கி நாளைக்கு வந்து ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி வேறு இடத்துக்கு போகக்கூடியவ, இவட்ட நீ கண்ணியமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற சக்தி சிவ தத்துவத்தை நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கணும். அதே போல் கல்யாணம் பண்ண போகிற, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, உன்னை நம்பி வந்து ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளை நீ வந்து கண்ணு கருத்தமாக பார்த்துக்கணும். அவளுக்கு ஒரு எந்த ஒரு நல்லது கெட்டதோ நீ தான் கூட வந்து அவளுக்கு கவனிக்கணும். அவளை வந்து தேவையில்லாமல் அவள் என்ன தான் வந்து உனக்கு பொண்டாட்டியாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுத்து நீ நடக்கணும். நீ எந்த விதமாக தவறான விதத்தில் பேசுகிறதோ செய்கிறதோ, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து அடிக்கிறதோ செய்கிறதோ, தவறான விஷயங்களில் பேசுகிறதோ இல்லை கொடுமை பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும். இது நிறைய பேர் வந்து இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனில் யாருமே அதெல்லாம் பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா, கால சூழ்நிலை, ஒரு இடத்துல பிறக்கிறோம், ஒரு இடத்துல போய் படிக்கிறோம், இன்னொரு இடத்துல வேலைக்கு போகிறோம், இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணி இன்னொரு இடத்துல போய் வாழ்கிறோம். அப்படி சுச்சுவேஷன் இருக்குன்னா, இது ஆரம்பத்துலேருந்து பெற்றோர் இடத்துலேருந்து இந்த விஷயங்கள் நம்ம ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் நல்ல புரிதல் இருக்கும். அவங்க குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவ சக்தி தத்துவத்தை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா, நான் ஒரு பேருக்கு சொல்கிறேன் சக்தி தத்துவம் அப்படின்னு நான் ஒரு பேருக்கு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இது ஒரு மெய்யியல் தத்துவம், மெய்யியல் கோட்பாடு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாய சட்டத்திட்டம் வெளியே உள்ளவங்க பார்வைக்காகவே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாராச்சும் எதாவது சொல்லிடுவாங்களோ, நம்ம பொண்ணை இப்படி சொல்லிடுவாங்களோ, நம்ம பையனை இப்படி சொல்லிடுவாங்களோ, நம்ம இப்படிலாம் சொல்லக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிற மற்றவங்களுக்காகவே நம்ம பிள்ளையை வளர்க்குறோமே தவிர, நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையை வந்து நல்லா இருக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறது இல்லை. நினைச்சிருந்தீங்கன்னா ஓகே, நினைக்காட்டி என்ன சொல்கிறது? எந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. அப்போ பிரச்சனை வந்தால், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து சரி பண்ணணுங்கிற சொல்லி கொடுக்குறது யார்? நம்ம பெற்றவங்க, நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். கட்டின பொண்டாட்டியவே இருந்தாலும் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ தொடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதுதான் உண்மையான கல்வி, அதுதான் உண்மையான குடும்பம், அதுதான் உண்மையான சிவ தத்துவம், அதுதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் உண்மையான இந்த உலகத்தில் ஜென்ரேஷன் நல்லபடியாக வாழக்குண்டான ஒரு நல்ல விஷயம். இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம இதை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இதை சார்ந்து எத்தனை செய்திகள், எத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்தில். இதை ஏற்று வரும்போது அந்த பொண்ணை இதை மாதிரி ஒரு கல்யாணம் ஆன பிறகு ஒரு பொண்ணை பார்த்துக்கிறான், அவனுக்கு ஒரு பையன் வரும்போது, அவனுக்கு ஒரு பொண்ணு வரும்போது, இந்த நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி நம்ம ஒரு பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க நம்ம அப்பா அம்மா இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை அவ அடுத்து வரக்கூடிய அவங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த சிவசக்தி தத்துவம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்போதும் 2 பேரும் எப்போவுமே இந்த 2 பேரும் இணைந்திருந்தால்தான் ஒரு குடும்பம், இணைந்திருந்தால்தான் வாழ்க்கை, இணைந்திருந்தால்தான் இந்த ஊரு உலகம், இந்த பிரபஞ்சமே. இது இல்லாமல் சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை. இதை புரிஞ்சு நடந்தோம்னா நிச்சயமாக நம்மளோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரிதான், அவங்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க நல்லா வாழ்வாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதை சார்ந்து நீங்கள் ஏதாச்சும் எனக்கு கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.